6 ஆண்டுகளை நிறைவு செய்து 7ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஆரம்பித்த அதே பாய்ச்சலோட தொடர்ந்து பயணம் போய்கிட்டு இருக்கா உங்களுடைய பார்வை? நிச்சயமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ வந்து எஸ்பெஷலி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாங்கள் வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இன்னைக்கு வந்து சார் பேசியிருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் இதெல்லாம் என்ன ஒரு கட்சி, இதெல்லாம் எவ்வளோ நாள் வந்து தங்க போகுது அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து ஜெயிச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு களத்தில் நின்று என்னுடைய வாழ்நாளை நான் வந்து அரசியலுக்காக, மீதி இருக்கிற வாழ்நாளை அரசியலுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் வந்து நாங்களும் அவர் கூட இருந்து பயணிச்சு நானுமே அந்த மாதிரியான ஒரு மக்களுக்காக என்ன நலன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வந்திருக்கோம். இந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்த செலவில், ஒவ்வொருத்தருடைய தொண்டர்களுடைய செலவுலையும் சாருடைய முழு அவருடைய வாழ்நாளுடைய சேவிங்ஸ் நடக்கிற ஒரு கட்சி. அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து ஒரு டொனேஷன்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து ஓட்டுக்காக வந்து காசு கொடுத்தோம் நாங்கள் வந்து செயல்பட்டது கிடையாது, பண்ணவும் மாட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்சி இவ்வளோ நேர்மையான ஒரு கட்சி 7 வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கும் வந்து நாங்கள் we have seen 3 elections, we are going to see the 4th election and we will continue to see more elections. We have never boycotted even one election. நிறைய பேர் நமக்கு வந்து வேற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த எலெக்ஷனை தவிர்த்துருங்க, இதை வந்து அது பண்ணுங்கன்னா. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் we have continued to, so we are definitely very strong. கூட்டணி கட்சிகளுக்கு உங்களுடைய பலம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சிகள் வந்து பலம் இருக்குங்கிறதுனால தானே எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். எதுக்கு எங்களை கூப்பிடணும் இல்லைனா? ஓகே, இப்ப வரக்கூடிய தேர்தலில் திரு கமலஹாசன் அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு தொண்டனா ஆசைப்படுறீங்களா, இல்ல ஒரு சாதாரண ஒரு தொண்டனையே நிக்க வச்சு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி? ரெண்டுமே தான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து எத்தனை சீட்டு வந்து கிடைக்குது அப்படிங்கறத நாங்கள் பார்ப்போம். எத்தனை சீட்டில் நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு நாங்கள் 39 சீட்டு எங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. we will be able to தனித்து போட்டிட்டாலும் எங்களால் வந்து இது பண்ண முடியும். சாரும் வந்து நிற்பாரு. டெஃபினெட்லி வந்து we have very strong candidates also. நிச்சயமா முழு நேர அரசியல்வாதி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஸ்பீச் இருந்துச்சு. திரைப்பயணம் தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல் களத்திலேயே நீங்க உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு விரும்புறீங்களா? ஒரு தொண்டனா நீங்க எப்படி பாருங்க? அது வந்து என்னைக்குமே தலைவருடைய முடிவு தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ இன்னி வரைக்கும் அவருடைய எல்லாருக்குமே தெரியும், சினிமா பயணம் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அட் சம் பாயிண்ட் he will also come into politics full time. பட் எங்களுக்கு வந்து எப்படினாலும் ஓகே தான். ஏன்னா இந்த கட்சிக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய பணங்கள், இப்போ நம்ம எலக்டோரல் பாண்ட்ஸ்லாம் நம்ம சொல்றோம், எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லா கட்சிக்கும் எங்க இருந்தெல்லாமோ மறைமுகமான பணங்கள்லாம் வருது, அனானிமஸ் ஃபண்ட்ஸ்லாம் வருது. அந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே வாங்கலை. அப்படி இருக்கும்போது we need funds. ஸோ சாரோடைய உழைப்பு, அதுதான் அவருடைய உழைப்பு தான் உண்மையிலுமே இந்த கட்சியை இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னா. அதனால முழு நேரமாக இன்னைக்கு யார் தான் இல்லை, யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்கள். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிஸ்னஸ், பல பிஸ்னஸ்கள், சினிமா பிஸ்னஸ், லிக்கர் பிஸ்னஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் நண்பர்கள்ட்ட காசு வாங்குறதெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எங்களால் வந்து we will stand as a பார்ட் டைம் பொலிட்டிஷியன். அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் பார்ட் டைமா இருந்தும் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஒரு சில விமர்சனங்களும் வந்துச்சு, சினிமாவில் சம்பாதிக்கிறத சினிமாலேயே தொலைக்கிறாரு திரு கமல் அப்படின்னு. இப்ப சினிமாவில் சம்பாதிக்கிறத அரசியல்ல தொலைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தொலைக்கிறாருன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? முதல்ல என்ன மக்கள் பணி செய்யறதுங்கிறது தொலைக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரியான விமர்சன பார்வையை எப்படி பாருங்க? அது நீங்க சொல்லுங்க. எது மக்கள் பணிக்கு நம்ம வந்து இப்ப சினிமாவில் தொலைக்கிறதுனா என்ன? எந்த படம் அவரோட இதை வந்து நீங்க எடுத்து இதை வந்து ஒரு சினிமாவுடைய எக்ஸலன்ஸுக்கு, சினிமாட்டிக் எக்ஸலன்ஸுக்கு நீங்க இந்த படத்தை காட்ட முடியாதுன்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. அப்போ அவர் வந்து சினிமாலையும் பணத்தை தொலைக்கல, சினிமால இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவரோட உழைப்பை இன்னைக்கு வந்து அரசியல்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அவரே சொன்ன மாதிரி இது வந்து வருங்கால தலைமுறை இருக்கிற அவர் செய்யறது. அவர் வந்து என்னுடைய குடும்பம், எனக்காக நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பண்ணாம பண்றதை நீங்க பாராட்டணும். அது நீங்க இப்படி வந்து தொலைக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க அந்த கேள்வி வந்து ஐ திங்க் யூ ஷுட் ரீஃப்ரேஸ் தட் क्वेश्चन. இல்ல அந்த மாதிரியான ஒரு விமர்சன பார்வை இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்றாரு? அதுதான் இப்ப நான் எதிர்கொள்ளும் மாதிரி தான் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. ஓகே, தேங்க்யூ.